லட்சமும் பணிவும் குறைவுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. தொழுதவரின் முகத்திலேயே அது வீசி எறியப்படுகிறது. நவுது பில்லாஹ். அதற்கு நன்மையும் கிடைப்பதில்லை. அறவே தொழாமல் இருப்பதன் மூலம் எந்த அளவு அகம்பாவமும் அல்லாஹுக்கு மாறு செய்வதும் நிகழுமோ அந்த அளவு அதில் ஏற்படுவதில்லை. என்றாலும் ஒருவன் நேரத்தை ஒதுக்கி வேலையை விட்டுவிட்டு சிரமங்களுக்கு இடையே தொழுகை நிறைவேற்றும் போது எவ்வித குறைவுமின்றி முடிந்த அளவு மிக சிறப்பாக அதை நிறைவேற்றுவதே முறையாகும். குர்பானியை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் அது எல்லா அமல்களுக்கும் பொருந்தக்கூடியதாகும். லை யனாலல்லாஹு லஹுமா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அவற்றின் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, ஆனால் உங்களுடைய பயபக்தி அவரிடம் போய் சேர்கிறது. எனவே எந்த அளவு அமல்களில் இஹ்லாஸ் என்னும் பரிசுத்த எண்ணம் இருக்குமோ அந்த அளவு அவை ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. எனவே நாம் கவனமாக தொழுது வருவதற்கு எல்லாம் நல்லாதா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். லட்சமும் பணிவும் குறைவுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. தொழுதவரின் முகத்திலேயே அது வீசி எறியப்படுகிறது. நவுது பில்லாஹ். அதற்கு நன்மையும் கிடைப்பதில்லை. அறவே தொழாமல் இருப்பதன் மூலம் எந்த அளவு அகம்பாவமும் அல்லாஹுக்கு மாறு செய்வதும் நிகழுமோ அந்த அளவு அதில் ஏற்படுவதில்லை. என்றாலும் ஒருவன் நேரத்தை ஒதுக்கி வேலையை விட்டுவிட்டு சிரமங்களுக்கு இடையே தொழுகை நிறைவேற்றும் போது எவ்வித குறைவுமின்றி முடிந்த அளவு மிக சிறப்பாக அதை நிறைவேற்றுவதே முறையாகும். குர்பானியை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் அது எல்லா அமல்களுக்கும் பொருந்தக்கூடியதாகும். லை யனாலல்லாஹு லஹுமா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அவற்றின் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, ஆனால் உங்களுடைய பயபக்தி அவரிடம் போய் சேர்கிறது. எனவே எந்த அளவு அமல்களில் இஹ்லாஸ் என்னும் பரிசுத்த எண்ணம் இருக்குமோ அந்த அளவு அவை ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. எனவே நாம் கவனமாக தொழுது வருவதற்கு எல்லாம் நல்லாதா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.